ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு மின்சாரத் துறையில காலியாக இருக்கக்கூடிய அந்த பணியிடங்களை நிரப்புவது சம்மந்தமாக அமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதனைத் தொடர்ந்து தமிழக மின்சாரத் துறை சார்ந்த இன்னொரு 3 முக்கியமான அறிவிப்புகளும் வெளியிட்டிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மின்துறையில் விரைவில் 15,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமா 70,000 காலி பணியிடங்கள் இருக்கிறதாகவும், அதுல முதற்கட்டமா 15,000 காலி பணியிடங்கள் நிரப்பப் போவதாகவும் இந்த அறிவிப்பு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம மின்துறையில் பதவி உயர்வு தாமதமின்றி வழங்கப்படும். 2வது அறிவிப்பு பாருங்க, பணியிட மாற்றங்கள் நேர்மையாக நடைபெறும். இது மாதிரி பதவி உயர்வு 45 வருடங்களில் நடந்தது இல்லை அப்படின்னு 2வதான ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கிறாரு. 3வதா பாருங்க, கொஞ்ச நாள் விட்டிருந்தால் மின்துறை தனியார் மயமாகி இருக்கும். மிக சவாலான துறை இது அப்படின்னு 3வது ஒரு அறிவிப்பு. 4வதா எவ்வளோ லட்சம் கடன் இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது பதவி ஏற்கும்போது ரூ. 1,50,000 கோடி மின்துறை கடன் என நினைத்தேன். ஆனால் ரூ. 2,50,000 கோடியாக கடன் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மின்சாரத்துறையில மட்டுமே ரூ. 2,50,000 கோடி கடன் இருக்கிறதாக அமைச்சர் நிர்மல் குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மொத்தம் 15,000 காலி பணியிடங்கள் முதற்கட்டமாக நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.